மீண்டும் பள்ளிக்கு போகலாம். அவங்களும் கூட பயந்தாங்க. நான் என்ன பண்ணது எனக்கே தெரியாதான் வச்சு எல்லாம் ஸ்டாஃப் மீட்டிங் போட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்கூலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பித்தோம். இன்னும் ஒரு கட்டத்தில் எல்லாம் வேலையெல்லாம் அவங்கவுங்க வேலைகளை பிரித்து கொடுத்து அவங்கவுங்கள செய்ய வச்சு அந்த ஸ்கூலை ஒரு ஸ்டடி பண்ணி கொண்டு வரதுக்கு நமக்கு வந்து ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அப்படி ஆச்சு. 1 வருஷம் கம்ப்ளீட்டாக ஆகிட்டு அதுக்கு பிறகு நம்மளை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, அவங்க இப்போ இல்லை சதானம் ஸ்கூல் டீச்சர், அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் வந்த பிறகு தான் நாங்கள் தலை நிமிர்ந்து போகிறோம், ரோட்டில் பேக்கை தூக்கி தோளில் போட்டு தலை நிமிர்ந்து போகிறோம். பஞ்சாயத்து யூனியன் டீச்சர்ஸ்லாம் நாங்கள் ஒரு கெத்தாக போகிறோம். பஞ்சாயத்து யூனியன் டீச்சர்ஸ்லாம் அதுக்கு முன்னால் நாங்கள் நம்மை நாம் அங்கே தேடலாம். அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் முன்பு பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கும் இப்பொழுது பணிபுரிந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், முன்னாள் மாணவ செல்வங்கள், இந்நாள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம். ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம். நம்மை நாம் அங்கே தேடலாம்.